Hi students, this is Praveen Kumar, mathematics tutor from Chakra Academy. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஸ்மால் ப்ராப்ளத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நிறைய டைம் இது ஜேடபிள்யூ மைன்ஸ்ல கேட்ட ஒரு விஷயம். பார்க்க தான் பார்த்தீங்கன்னா கொஷின் வந்து ரொம்ப அப்படியே டிஃபிகல்ட் தான் தெரியும். ஆனால் கான்செப்டை நம்ம கேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக தான். எந்த சாப்டர் இது பிலாங்ஸ் பண்ணியிருக்கு, எந்த சாப்டர்லேருந்து இந்த கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா பெர்முடேஷன் காம்பினேஷன் அப்படின்ற சாப்டர்லேருந்து தான் இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுலேயும் பர்டிகுலராக இந்த பெர்முடேஷனை மட்டும் தான் பேஸ் பண்ணியிருக்கு, காம்பினேஷனை பேஸ் பண்ணி கிடையாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம பெர்முடேஷன்னா என்ன, அதை பற்றிய பேசிக்கான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சம்ம ப்ரொசீட் பண்ணுறது ஈஸியாக. ஸோ பெர்முடேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னு மீனிங். அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னா வரிசைப்படுத்துதல். ஸோ இப்போ ஒரு 3 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 3 பேரை எத்தனை வழியில் நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் மாற்றி மாற்றி. ஸோ இப்போ எக்ஸாம்பிளாக பாருங்க, ஏ பி சி. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 லெட்டர் இருக்குது. இந்த 3 லெட்டரை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி மாற்றி எத்தனை அரேஞ்ச்மெண்ட்ஸை நம்மளால் மாற்றி எழுத முடியும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஏபிசி ஒரு முறை எழுதிட்டோம். ரெண்டாவது ஏபியை நம்ம அப்படியே ஸ்டேபிள் ஆகிட்டு பிசி இன்டர்சேஞ்ச் பண்ணால் சிபி மாறும். நெக்ஸ்ட்டு பிஐ இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம், ஏவையும் சியும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். லாஸ்ட்டாக சியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஏபியை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6 அரேஞ்ச்மெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஒரு 3 ஆப்ஜெக்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்குது. 3 ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நம்மளால் 6 டிஃப்ரெண்ட் வேஸில் நம்மளால் அரேஞ்ச் பண்ணி எழுத முடியும். ஸோ இப்போ சிம்பிளாக ஒரு 3 நம்பர் இருக்குன்னா நம்ம ஈஸியாக படிச்சோம். இதுவே ஒரு 10 லெட்டரோ இல்லை ஒரு 15 லெட்டரோ 20 லெட்டரோ இருந்தால் ஒன்று எழுதி பார்த்துக்கு ரொம்ப டைம் எடுக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நம்ம பெர்முடேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை இன்க்ளூட் பண்ணுறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 3 லெட்டர்ஸ் இருக்குங்களா, 3 டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸாக இருக்கா, ஜஸ்ட்டு n ஃபேக்டோரியல் 3 இருக்குன்னா 3 ஃபேக்டோரியல் அப்படின்னா. ஸோ n ஃபேக்டோரியல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா n இன்ட்டு n-1 இன்ட்டு n-2 கோஸ் ஆன் லைக் தான். ஒன்று மைனஸ் பண்ணி எழுதி போயிட்டே இருக்கும், கடைசியாக எண்ட் வித் 1. இப்போ n5 அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 ஃபேக்டோரியல் 4 3 2 1. இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளை பண்ணா நமக்கு கிடைக்கிறது 120 அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி 3 ஃபேக்டோரியல் அப்போ 3 2 1 நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் 6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஜெக்ட் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்டாக இருந்தால் இந்த மாதிரி. ஸோ இப்போ அதே 3 லெட்டர் கொடுத்துருக்காங்க நம்ம, ஆனால் பின்ற லெட்டர் ரிப்பீட் ஆகுது. இப்போ நம்மளுக்கு எத்தனை அரேஞ்ச்மெண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பி ஏ சென்டரில் ஆகிடும், பி அப்படி இருக்கும். தேர்ட் ஒன் பி பி ஏ. ஸோ இதுக்கு மேலே நமக்கு வேறு எந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸும் கிடைக்காது. வேறு எதனா கிடைக்குமா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ கிடைக்காது. ஸோ அதனால் நம்மளுக்கு ஒன்லி 3 அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டலாக 3 லெட்டர் இருக்குது, ரிப்பீட்டேஷன்லாம் மறந்துருக்கு. டோட்டலாக 3 லெட்டர் இருக்கா, அப்போ நியூமரேட்டரில் 3 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதிங்க. டினாமினேட்டரில் எத்தனை ரிப்பீட்டேஷன் இருக்குன்னு பாருங்க, 2 ரிப்பீட்டேஷன் இருக்கு, அப்போ 2 ஃபேக்டோரியல் போட்டு. இப்போ சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 3 ஃபேக்டோரியல்ன்றது 6, 2 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் 2. ஸோ 6/2 நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும் 3 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ நம்ம சிம்பிளாக இப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி எழுதி பார்க்கணும். ஸோ லைக் தட் இப்போ 4 லெட்டர்ஸ் இருக்குது, ஏ பி சி சி. ஸோ இந்த 4 லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுக்கு எத்தனை அரேஞ்ச்மெண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ஜஸ்ட் 4 ஃபேக்டோரியல். ஆனால் ரிப்பீட்டேஷன் இருக்குது அப்படின்னா 4 ஃபேக்டோரியல் டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் அப்படின்னா. இதுவே இப்போ இங்கே பி இல்லை சி இருக்குது அப்படின்னா அப்போ டிவைட் பை 3 ஃபேக்டோரியல் போடணும். ஏன்னா 3 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு சி, அதனால 3 ஃபேக்டோரியல் போடணும். இப்போ எதுவுமே ரிப்பீட் ஆகல, ஜஸ்ட் ஏ பி சி டி இருக்குன்னா ஜஸ்ட் 4 ஃபேக்டோரியல். 4 ஃபேக்டோரியல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 24. அப்போ 24 அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் 4 ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தா அப்படின்னு. ஸோ இதுதான் பெர்முடேஷன் பேசிக்கான விஷயம். இப்போ நம்ம சம்முக்கு ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ கொஷின் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப கொஷினை நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லா 2-3 முறை படிச்சுட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் ஒரு முறை படிக்கிறேன், நல்லா லெசன் பண்ணிச்சுக்கூட. ஆல் த லெட்டர்ஸ் ஆஃப் வேர்ட் G20 ஆர் ரிட்டன் இன் ஆல் பாசிபிள் வேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்கிறாங்கன்னா G20 அப்படின்ற வேர்டில் இருக்கிற எல்லா லெட்டர்ஸையும்
நம்ம எழுதுனா எத்தனை பாசிபிள் வேர்ட்ஸில் எழுத முடியும்? ஃபர்ஸ்ட் லைன் மீனிங். செகண்ட் லைன் வித் ஆர் வித்தவுட் மீனிங். நீங்கள் மீனிங் நம்ம ஃபார்ம் பண்ணுற வேர்டு மீனிங் கொடுக்குதா மீனிங் கொடுக்கலையா அதை பற்றிலாம் கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ லைக் தட் இப்போ G20 7 லெட்டர், இந்த 7 லெட்டர் மாற்றி மாற்றி நம்ம எழுதணும், நமக்கு நிறைய வேர்ட்ஸ் கிடைக்கும். அது மீனிங் இருக்குது மீனிங் இல்லை அப்படிலாம் கன்சிடர் பண்ண தேவை. இப்போ அது எல்லாத்தையும் நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க பாருங்க, ஆர் ரிட்டன் ஆஸ் இன் டிக்ஷனரி, டிக்ஷனரி ஃபார்மேட்ல எழுதணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்க ABC இருக்கு அப்படின்னா இதை இப்போ மாற்றி மாற்றி நம்ம எழுதுனா என்னென்ன எழுதணும்? நம்ம ஸோ 3 லெட்டரை நம்ம இது ஒரு இடம் எழுதணும். ஸோ இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் பாசிபிள் வேஸ். ஆனால் இது டிக்ஷனரி ஃபார்மேட்டில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஏ தான் ஸ்டார்ட் ஆகும், கரெக்ட். ஏக்கு அடுத்து பி வரும், பிக்கு அடுத்து சி வரும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று கரெக்ட். செகண்டும் பார்த்தீங்கன்னா ஏ தான் இருக்கு, இதுவும் கரெக்ட். ஸோ பிசி எழுதிட்டு அதனால சிபி மாத்திரம் செகண்டும் கரெக்ட். இப்போ இது பாருங்களேன், ஸோ ஏ முடிஞ்சிச்சு. ஏவை ஸ்டார்ட் பண்ணுற வேர்டு அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஏவை ஸ்டார்ட் பண்ணுற வேர்டு கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தோம், இப்போ ஏ முடிஞ்சதுனால நெக்ஸ்ட் பிக்கு வரும். ஏக்கு அடுத்து பி இருக்கு, அதனால பியில் ஸ்டார்ட் பண்ணுறோம். பியில் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து வர தேர்ட் ஒன்று இது வர. ஏன் அப்படின்னா பிக்கு அப்புறம் இருக்கிறது ஏ தான் ஃபர்ஸ்ட் வரும். டிக்ஷனரியில் அப்படி தான் வரும். ஏன்னா ஆல்பாபெட்டில் ஏ பிசிடி லைட். அப்போ இது வந்து தேர்டு வரும் அர்த்தம். பிஏசி இது தேர்டு, இது ஃபோர்த் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் சி இருக்கு, இது கரெக்டாக சி இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏ இருக்கும், அதுக்கடுத்து பி இருக்கும். ஸோ மறுபடியும் சி பிசி இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ 5 6 இந்த மாதிரி கரெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் கொஷின்ஸ். ஸோ இப்போ நம்ம எடுத்துருக்கிற 3 லெட்டரை எத்தனை வழியில் நம்ம அரேஞ்ச் பண்ணலாம்? 6 வழியில் அரேஞ்ச் பண்ணலாம். ஆனால் அரேஞ்ச் பண்ணதை டிக்ஷனரி மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எது இருக்குன்னா ஏபிசி இருக்கும், செகண்ட் ஏசிபி, தேர்ட் பிஏசி, அந்த மாதிரி வரும். ஸோ லைக் தட் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா G20ல இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாம் மாற்றி மாற்றி அரேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு நிறைய வேர்ட்ஸ் கிடைக்கும். அது எல்லாத்தையுமே டிக்ஷனரியில் ரைட் அவுட் பண்ணணும். பாருங்களேன், இதில் ஃபர்ஸ்ட் எது இ. அப்போ இயில் ஸ்டார்ட் பண்ணுற வேர்ட்னா சம் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக இப்போ நீங்கள் இந்த G20 இதை ஃபார்ம் பண்ணோம்னா உங்களுக்கு எத்தனை வேர்டு கிடைக்கும் சொல்லுங்க. போல நம்ம பேசிக்ஸில் பார்த்தது யாராவது சொல்ல முடியுங்களா? ஸோ எப்படி கண்டுபிடிக்குது? டோட்டலாக எவ்வளோ இருக்குது? 7 இருக்குது. அதனால நியூமரேட்டரில் 7 ஃபேக்டோரியல். ஸோ எத்தனை ரிப்பீட்டேஷன் இருக்குது? 2 ரிப்பீட்டேஷன் இருக்குது. அப்போ டினாமினேட்டரில் 2 ஃபேக்டோரியல் போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ நமக்கு 7 ஃபேக்டோரியல் வேல்யூ எப்படி இருக்குன்னா 7 × 6 × 5 4 3 2 1 divided by 2 factorial. So 2 factorial value 2. இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகிடும். 42 12 இது 64 பண்ணா 60 42. ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 0 2 1 24 25. அப்போ G20ல இருக்கிற 7 லெட்டர்ஸை மாற்றி மாற்றி அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோட்டலாக 2520 வேர்ட்ஸ் கிடைக்கும். இதில் G20யோட சீரியல் நம்பர் என்னவா இருக்கும்? அதுதான் அவங்க கேட்டுக்கிறாங்க கொஸ்டின். ஸோ G20 எங்கே இருக்கும்? ஸோ இப்போ பாருங்களேன், ஈல ஸ்டார்ட் ஆகிற வேர்டு கொஞ்சம் இருக்கும். ஈக்கு அடுத்தது எந்த லெட்டர் ஆல்பாபெட்டில் ஜி. அப்போ ரெண்டாவது ஜி வந்துடுது. அப்போ ஜிக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு? ஜி இருக்கு, அதுக்கப்புறம் என் இருக்கு, NTWY. ஸோ இந்த மாதிரி தான் வேர்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு டிக்ஷனரி ஃபார்மெட்டில் அரேஞ்ச் ஆகிடும். ஸோ கடைசியாக வைல முடிகிறப்போ உங்களுக்கு என்ன முடியும்? 2520 அப்படின்னு முடியும். ஆனால் இப்போ நடுவில் நம்மளுக்கு இந்த ஜியில் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. இந்த ஜியில் ஸ்டார்ட் ஆகிற ஒரு வேர்டு தான் என்ன வேர்டு? G20. இந்த வேர்டோட சீரியல் நம்பர் என்ன வரணும்? அதுதான் கொஷின். அதான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது புரியுதுங்களா இப்போ உங்களுக்கு? ஸோ G20ன்றதுல 7 லெட்டர்ஸ் இருக்குது. 7 லெட்டர்ஸை ஃபார்ம் பண்ணி நம்ம நிறைய வேர்ட்ஸ் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ண முடியும். ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் G20ன்றது அதோட சீரியல் நம்பர் எப்படி இருக்கும்? இப்போ ஏபிசி இந்த 3 லெட்டர் ஃபார்ம் பண்ணி நம்ம 6 அரேஞ்ச்மெண்ட்ஸில் உருவாக்கலாம். இதில் CAB, வாட் இஸ் த சீரியல் நம்பர் ஆஃப் CABனா என்ன? 5. வாட் இஸ் த சீரியல் நம்பர் ஆஃப் BACனா 3. ஸோ லைக் தட் அவங்க என்ன கேட்குறாங்க நம்ம கிட்டனா G20ன்றதோட சீரியல் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. அதான் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு G20 கொடுத்துருக்காங்க. அந்த கொடுத்துருக்கதை நம்ம அப்படியே எடுத்து
கொடுத்துருக்க G20 ஃபர்ஸ்ட் நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கணும். GTWENTY. ஸோ இப்போ இந்த 7 லெட்டர்ஸ்க்குமே நம்ம வந்து ரேங்க் கொடுக்க போகிறோம். 1 2 3 4 அந்த மாதிரி ரேங்க் கொடுக்க போகிறோம். எதை பேஸ் பண்ணி ரேங்க் கொடுக்க போகிறோம்னா ஆல்ஃபாபெட்டிக்கலை பேஸ் பண்ணி எது ஆல்ஃபாபெட்டிக்கலில் ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ கொடுத்துருக்கிறதுல இ தான் ஃபர்ஸ்ட் வரும் ஆல்ஃபாபெட்டிக்கல். இக்கு அப்புறம் எது வரும்னு பார்த்தீங்கன்னா ஜி. ஜிக்கு அப்புறம் எது வரும் என். அப்போ எனுக்கு வந்து 3. எண்ணுக்கு அடுத்து எது வரும் ஏபிசிடியில் டி. அப்போ டி இங்கே 2 இருக்குது, ரெண்டுத்துக்குமே நம்ம 4 அப்படின்னு அசம்ஷன் பண்ணணும். ஸோ டபிள்யூக்கு 5, லாஸ்ட்டாக 6, ஒய்க்கு 6. ஸோ ஃபஸ்ட்டு G20 அப்படியே எடுத்து எழுதுகிறோம். அதுக்கு மேலே நம்ம ரேங்க் கொடுக்குறோம் நம்பர்ஸ்லாம் 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுக்குறோம். எதை பேஸ் பண்ணி கொடுக்குறோம்னா ஆல்ஃபாபெட்டில் எது ஃபர்ஸ்ட் வரும் செகண்ட் வரும் அந்த மாதிரி கொடுத்துறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம எடுத்துக்கணும். இங்கே 2 அப்படின்னு எடுத்துக்கிறோமா, இப்போ 2 அப்படியே பிளேஸ் பண்ணிட்டு இது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க நம்பரில் எத்தனை நம்பரு 2வோட சின்னதாக இருக்குது ஸ்மாலராக இருக்குன்னு பார்க்கணும். இப்போ பாருங்களேன் 4 கிடையாது, 5ம் கிடையாது, 1 ஆமாம் சின்ன நம்பர் தான். அப்போ ஒரு டைம் இருக்குது. 3 கிடையாது, 4 கிடையாது, 6ம் கிடையாது. அப்போ 2 இங்கே நம்ம எடுக்கணும்னா இதை விட சின்ன நம்பர் ரைட் ஹேண்ட் சைடில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் தான் இருக்குது. அதனால் இங்கே 1 அப்படின்னு எழுதணும். ஸோ நெக்ஸ்ட்டு 4 ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் தான், லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிடையாது, ரைட் ஹேண்ட் சைடு மட்டும். இப்போ 4ஓட எத்தனை நம்பர் சின்னதாக இருக்குன்னு பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 5 கிடையாது, 1 ஒரு டைம் இருக்குது. இங்கே 3யும் கரெக்ட் தான். அப்போ 2 இருக்குது, 2 முறை இருக்குது. ஸோ லைக் தட் இப்போ நம்ம 5 எடுக்கிறோம் அப்படின்னா 5ஐ விட இங்கே சின்ன நம்பர் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் நம்பர் 3 இருக்குது. 1 2 3. அப்போ இங்கே 3. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம இங்கே 1 எடுக்கிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் ஏதாவது 1 விட ஸ்மாலர் நம்பர் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறோம், எதுவும் இல்லை, அதனால் 0 இருக்குது. லைக் தட் 3 எடுக்கிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் ஏதாவது ஸ்மாலர் நம்பர் இருக்கான்னு பார்க்குறோம், இல்லை 0. 4க்கும் ரைட் ஹேண்ட் சைடில் எதுவும் ஸ்மாலர் இல்லை 0. 6க்கு ரைட் ஹேண்ட் சைடில் நம்பரே இல்லை, அதனால் 0 அப்படின்னு. அடுத்த ரோல என்ன பண்ணணும்னா ரிப்பீட்டேஷனை நம்ம எழுத போகிறோம், ஃபேக்டோரியல் எழுத போகிறோம். இப்போ இங்கே ஜி எடுக்கும். ஜி எடுத்துட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற லெட்டர்ஸில் ரிப்பீட்டேஷன் இருக்கா இல்லை எத்தனை ரிப்பீட்டேஷன் இருக்குன்னு பார்க்கணும். எத்தனை ரிப்பீட்டேஷன் இருக்குன்னு இங்கே பாருங்க, டீன்றது தான் ரிப்பீட் ஆயிருக்கு. எத்தனை முறை ரிப்பீட் ஆயிருக்கு? 2 முறை ரிப்பீட் ஆயிருக்கு. அதனால 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதிடும். ஸோ இதுவே ஜிக்கு அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் டி 3 முறை ரிப்பீட் ஆயிருக்கு, அப்போ 3 ஃபேக்டோரியல். இப்போ மறுபடியும் டபுள்யூ ஒரு முறை ரிப்பீட் ஆயிருக்கு 2 முறை, அப்போ மறுபடியும் ஒரு டபுள்யூ போட்டுரும். ஆனால் டபுள்யூ ஒரே முறை தான் இருக்கு, அதனால அது தேவை கிடையாது. ஸோ ஜின்றதை எடுத்துக்கிறோம். ரைட் ஹேண்ட் சைடு லெட்டர்ஸை பார்க்கணும், எத்தனை ரிப்பீட்டேஷன் இருக்குன்னு பார்க்குறோம். டி ரிப்பீட் ஆயிருக்கு, எத்தனை முறை ரிப்பீட் ஆயிருக்குன்னா 2 முறை ரிப்பீட் ஆயிருக்கு, அதனால 2 ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட் டி எடுக்கணும். இந்த லெட்டர் எடுக்கிறப்ப இந்த லெட்டரை நம்ம சேர்த்துக்கணும், இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதிலிருந்து எத்தனை ரிப்பீட்டேஷன் இருக்குன்னு பார்க்கணும். இதிலிருந்து டி என்ற லெட்டர் ரிப்பீட் ஆயிருக்கு, 2 முறை ரிப்பீட் ஆயிருக்கு, அதனால 2 ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட் டபுள்யூ எடுக்கணும். டபுள்யூ எடுத்தோம்னா எந்த ஒரு லெட்டருமே இங்கே ரிப்பீட்டேஷன் கிடையாது, அதனால ஜஸ்ட் 0 ஃபேக்டோரியல் நம்ம எழுதலாம், இல்லை 1 ஃபேக்டோரியல் கூட எழுதலாம். ஏன்னா ரெண்டுத்தோட வேல்யூவும் என்ன தான் நம்மளுக்கு 1 தான். ஸோ அதனால் நான் 0 ஃபேக்டோரியல் எழுதிக்கிறேன். நீங்கள் 1 ஃபேக்டோரியல் போட்டாலும் போட்டலாம், ஏன்னா ரெண்டோட வேல்யூமே 1 தான் இருக்கு. ஸோ லாஸ்ட்டாக இதுதான் ஃபைனல் ஸ்டெப். இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா அதே ஃபேக்டோரியல் எழுதணும். எத்தனை லெட்டர் இருக்குது? 7 லெட்டர் இருக்குது. அப்போ நம்ம 6 ஃபேக்டோரியல் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதுவே 5 லெட்டராக இருந்தால் 4 ஃபேக்டோரியல் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு 7 லெட்டர் இருக்கிறனால நான் இங்கே 6 ஃபேக்டோரியல் இருந்து ஆரம்பிச்சு 6 ஃபேக்டோரியல், 5 ஃபேக்டோரியல், 4 ஃபேக்டோரியல், 3 ஃபேக்டோரியல், 2 ஃபேக்டோரியல், 1 ஃபேக்டோரியல், 0 ஃபேக்டோரியல். அவ்வளோதான். இப்போ ப்ரொசீஜர்லாம் முடிச்சு. இப்போ ஜஸ்ட் வந்து மல்டிப்ளிகேஷன் சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் மட்டும் தான். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரோவையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டரில் எழுதிக்கணும். இன்பிட்வீனில் இருக்கிற இந்த ரோவை டினாமினேட்டரில் எழுதணும். இப்போ பாருங்கள் 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு 1 டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க வரணும். அப்படி 5 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 டிவைடட் பை 0 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதணும். அதுக்கடுத்து பாருங்களேன் 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 0ன்னு. ஸோ 0வோட எதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 0 தான் கிடைக்கும். அதனால் இந்த 4க்கும் நம்ம அப்படியே நெக்லெக்ட் பண்ணலாம், எழுதாம விட்டுலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதை 3 பார்ட்டை மட்டும் நம்ம சிம்பிளை பண்ணினா கடைசியாக அந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்போ 6 ஃபேக்டோரியலில் நம்மளுக்கு 6 ஃபேக்டோரியலில் ஒரு 2 இருக்குது, கரெக்டுங்களா? கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆனால் சிம்பிளாக 6 ஃபேக்டோரியல் 5 ஃபேக்டோரியல் வேல்யூ 120. ஸோ எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பண்ணணும், கூட ஒரு 6 ஆட் பண்ணோம்னா 6 ஃபேக்டோரியலாக மாறிடும்.
இப்போ டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல்னா 2 2 16 கேன்சல் பண்ணுவோம் 3 120 into 3 360 அப்போ 360 ஃபர்ஸ்ட் பார்ட்டோட சிம்பிளிஃபிகேஷன் வேல்யூ ரெண்டாவது பார்ட் 2 ஃபேக்டோரியல் 2 ஃப்ரம் சேம் கேன்சல் பண்ணுவோம் வேல்யூ ஆஃப் 5 ஃபேக்டோரியல் என்ன 120 லாஸ்ட் 0 ஃபேக்டோரியல் வேல்யூ 1 4 ஃபேக்டோரியல் 24 24 into 3 72 ஸோ இந்த மூணு நம்ம ஆட் பண்ணணும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பார்க்கலாம் 360 120 480 480 70 550 552 ஸோ லாஸ்ட்டாக ஜஸ்ட் ப்ரொசீஜர் அவன் டிஃபால்ட்டாக கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி சம்மில் வர ஆன்சரோட நீங்கள் ஒன்று ஆட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் விஷயம் ஸோ ரீசனில் கிடையாது சம்திங் நீங்கள் கடைசி ஆன்சர் கண்டுபிடிங்க இந்த மெத்தடில் ஒரு நம்பரை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஸோ இப்போ லாஸ்ட்டாக 552 அப்படின்னு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் நான் என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் ஸோ டோட்டலாக G20 இருக்கிற 7 லெட்டர்ஸை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி மாற்றி எழுதணும்னா நம்மளுக்கு எவ்வளோ லெட்டர் கிடைக்குன்னு பார்த்தோம் எவ்வளோ வேர்ட்ஸ் கிடைக்குன்னா 2520 வேர்ட்ஸ் கிடைக்கும் 2520 வேர்ட்ஸ் கிடைக்கும் இதை யூஸ் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும் ஸோ அவுட் ஆஃப் 2520ல் G20ன்றதோட சீரியல் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 553 அப்படின்னு ஸோ எப்படி கண்டுபிடிங்கன்னா ஜஸ்ட் ஒரு குயிக்காக ரீகால் பண்ணுறோம் கொடுத்துருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கணும் அதுக்கு மேலே என்ன பண்ணலாம் நம்பர்ஸ் அசைன் பண்ணுறோம் ரேங்க்கில் எப்படின்னா எது ஆல்ஃபாபெட்டிக்கில் ஃபஸ்ட்டு ஒரு செகண்ட் வரும் அதுக்கடுத்து கீழே என்ன பார்த்தோம்னா எது ஸ்மாலர் நம்பர் கம்பேர் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கிறோம் ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்மாலர் எத்தனை இருக்கோ அது எழுதுறோம் அது லைக் தட் ஒன்றுனா அப்படியே நம்ம எழுதி போயிட்டே இருக்கும் இந்த ரோக்கு என்ன பண்ணால் ரிப்பீட்டேஷன் ஃபேக்டோரியல் ஸோ ஜி எடுத்துக்கிறோம் ஜியிலிருந்து ரைட் ஹேண்ட் சைடில் எத்தனை ரிப்பீட்டேஷன் இருக்குன்னு பார்க்குறோம் லைக் தட் அந்த ரிப்பீட்டேஷன் ஃபேக்டோரியல் இந்த எழுதும் அதுக்கடுத்த ரோவில் 7 லெட்டர் இருக்குன்னா 6 ஃபேக்டோரியல் அப்படியே ஒன்றா மைனஸ் பண்ணிட்டு எழுதி போகிறோம் அதுக்கப்புறமா இதையும் மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டர் இன் பிட்வீனில் இருக்கிறதோ டினாமினேட்டர் இந்த பார்ட் 3 பார்ட் உள்ள எழுதிருக்கும் ஏன் இதெல்லாம் எழுதலை அப்படின்னா 0வோட மல்டிப்ளை பண்ணால் 0 தான் நியூமரேட்டர் அதனால் இதை எழுதலை ஸோ இதனால் நம்ம சிம்பிளை பண்ணால் 522 கிடைக்கும் கடைசியாக இந்த மொத்தத்தில் நம்ம ஒன்று ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் 553 ஓகே ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன் ஏதாவது ப்ராப்ளம்னா கேளுங்க என்னை கான்டாக்ட் பண்ணுங்க ஓகேங்களா சரிப்பா இது ரொம்ப ஈஸியான ஒன்று நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சம்திங் ஸோ நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்